நீ தண்ணியா பிடிக்கிறீங்க? ஆமா தங்கமுத்து. உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாட்டு வைத்தியரை கட்டிட்டு இப்படி பாடா படுறீங்க. எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க நல்லா தான் இருக்கீங்க, அழகாத்தான் இருக்கீங்க. அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே. என்ன சொல்ற? இப்ப என்ன எடுத்துக்கங்க. நான் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கு 5 பவுன்ல நான் வாங்கி போட்டிருக்கேன். எப்படி? அதெல்லாம் கிளறாதீங்க. பாசி மணி போடுற கழுத்தா இது. ஒரு 10 பவுன்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும்? மூக்குத்தியா இது? எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு. ஒரு 3 பவுன்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும்? காதுக்கேத்த கம்மன் இல்லையே, இடுப்புக்கேத்த ஒட்டியானம் இல்லையே. உனக்கு தெரியுது, அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குதே. அவருக்கு எதுக்காக தெரியணுங்கிற? பின்ன அவர் தானே வாங்கி தரணும். நீ ஏன் வாங்கி தருவ? நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க. நீங்களே வாங்க முடியா? ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மண்டைக்கு உள்ள போட்டுக்குங்க. என்ன சொன்ன? அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள போட்டுங்கன்னு சொல்ல வந்தேன். எந்த வியாதிக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாதே. அத பத்தி நீங்க கவலைப்படுறீங்க, நான் சொல்லி தரேன். காதை கொடுங்க. கமல கழட்ட மாட்டியே? ஐயா, நாங்க ஒண்ணு திருட்டு பரம்பரை இல்ல. அப்படி திருடினா கூட கேட்டுதான் திருடுவோம். அப்படின்னா சொல்லு. அவ்வளவுதான். இவ்வளவுதானா? அசத்திடுற. அசத்துங்க. வைத்தியரையா, வைத்தியரையா. அவர் இல்லைங்க. என்ன வேணும்? 2 நாளா ஒரே தலைவலி, மாத்திரை வாங்கலான்னு வந்தேன். அப்படி உட்காருங்க, நானே தரேன். ஆமா, அவர் என்ன பாட்டு பாடியில மாத்திரை கொடுப்பாரு? என்ன அப்படி கேட்டீங்க? எனக்கு பாடவும் தெரியும், ஆடவும் தெரியும். ஓ, ஆடலுடன் பாடலோ? நடக்கட்டும் நடக்கட்டும். மனமே என் ராஜகுமாரா, வளர்காதல் இன்பம் இதானா? அண்ணே, பாட்டு சத்தம் கேக்குது. அண்ணி குரல் மாதிரியா இருக்கு. யாரோட பாடுறாங்க? மனமே என் ராஜகுமாரா, வளர்காதல் இன்பம் இதானா? மனமே உன் ராஜகுமாரா, இருங்க. இதானா? மனமோகன. இப்ப எப்படி இருக்கு? மிக நன்றாக உள்ளது. ஒன்ஸ் மோர். அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை. தொகை கூடுதலாகுமே. ஆகட்டுமே, தந்துவிட்டு போகிறேன். மோகனாங்கி, இப்போது என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா? ஆஹா, பாடுங்கள். மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா? மாசிலா. அண்ணி இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கலடா. இருங்க, நினைக்காதீங்க. எது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம். பஸ்ஸா போற வரைக்கும் பாக்க. அங்க பாருங்க. இப்ப எப்படி இருக்குண்டா? இருக்கும். ஆடுறது அடுத்த முன்னாடி எல்லாம் இருக்காது. பாடிங்க. என்னங்க நீங்க பணத்தை வாங்குறதுக்குள்ள காரியத்தை கெடுத்துட்டீங்களா? பாத்தியா பாத்தியா, கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம காரியத்தை கெடுத்துறேன்னு வருத்தப்படுறான். கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு, என் முன்னால ஒரு நாளாவது இப்படி ஆடி இருக்காடி. போங்க மாமா, உங்க முன்னாடி ஆட எனக்கு கூச்சமா இருக்கு. பாத்தியா பாத்தியா, என் முன்னாடி ஆடுறதுக்கு இவ்வளவு கூச்சமா இருக்கா, இந்த டப்பா தலைய முன்னாடி ஆடுறதுக்கு சந்தோஷமா இருக்கா. டேய் பாருங்க. ஆடா, இவன் உனக்கு ராஜகுமார்னா மூஞ்சிய பாத்தியா 10 வீடு ராத்திரில பிச்சை எடுத்துங்கிற மாதிரியே இருக்கான். பாய் போடா. சும்மாரியா, நான் ரோசக்காவன், கவரிமான் பரம்பரையை சேர்ந்தவன். ஒரு முடி உதிர்ந்தா கூட உயிரோட இருக்க மாட்டோம். செத்து போயிரு. ஒரு முடி விழுந்தா கூட உயிரோடு இருக்க மாட்டேன். இப்போ மண்டையில ஒரு முடி கூட இல்ல. எத்தனை முடி விழுந்திருக்கு? உங்க ஊரே செத்து போயிருக்கு மேடா. போற நாய, இனிமே இந்த பக்கம் வந்த ஏன்னே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ண எப்படி நீ மனசு? போதுண்டா, விட்டு அவர் முடிவுக்கே வந்துருவீங்களே. ஏண்டி இவெல்லாம் பேசல கொண்டு விட்டு அந்த பாட்டு வைத்தியர் பச்சை முத்துட்டு இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த நேரத்துல அந்த பத்தி பேசியா, பத்தி பேசியா, பச்சை முத்தாவது கிட்ட அடிக்காதீங்க. ஏன் அடிக்குது? அந்த வைத்தியரையா, அந்த வைத்தியரா கண்ட கண்ட பச்சையை கொடுத்து பாட்டு பாடி ஊரை ஏமாத்திரா. நீங்க அதை தின்னுட்டு வரீங்க. 3000 பச்சளை இருக்கு. அதுல ஒரு பச்சளை சொல்ல சொல்லு. தெரியாத எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்குறேன். அதான் ஒரு நாள் பார்த்தேன். என் அழகுக்கும் அறிவுக்கும் அந்த இடம் தோதுப்படமான்னு திங்க் பண்ணி ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி அப்படி சரக்குன்னு கிழிச்சு அப்படி மூஞ்சில விட்டஞ்சிட்டனே. ஏண்டா புறம்போக்கு நாய, இவர் பெரிய மத்திய மந்திரி, ராஜினாமா கடிதத்தை எழுதி மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு வந்துட்டான். உங்களை பத்தி நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். பேச்ச மாத்தாதரா, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். ஏண்டா
நான் கண்ட பச்சளை அரைச்சு கொடுக்குறேன் அதையெல்லாம் அவங்க வாங்கி திருட்டு போறாங்க. நான் கண்ட பாட்டு பாடுறேன் இல்ல அது மட்டுமா? அவனே ஏன்டா பேசுற? நான் பேசுறேன் கேட்டா 3000 பச்சளை இருக்கும். அதுல ஒரு பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது. உனக்கு சொல்ல தெரியுமாடா? டேய் 3000 நீ சொல்லுவேடா? சொல்றா. அதானே? அது மட்டும் இல்ல. வாடா இங்க வாடா. உன்னுடைய படிப்புக்கும் அழகுக்கு என்கிட்ட இருக்க உனக்கு வேக்குது இல்ல. நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா. எங்க காட்டு மா எழுந்திரிமா. இவாமா இவா இவன் மூஞ்சி பாரு. இவன் ரொம்ப அழகா இருக்கானா? போய் உட்கார். யோ இவன் அழகா இருக்கானா ஐயா? இவன் மூஞ்சியை பார்த்துட்டு சொரி நாய் கூட குலைக்காம ஓடுது. அண்ணா அது உங்கள்ட்ட இருக்கும்போது இப்ப அல்சஸ் எல்லாம் என்கிட்ட வாலாட்டிட்டு ஓடி வருது. வாலாட்டுறது எதுக்கு? உன்னை கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறது. பை பை நான் உங்கள்ட்ட இருக்கும்போது ஆஃப் பேண்டோட இருந்தேன். இப்ப ஃபுல் பேண்டோட ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டேன். அதனால என் வாழ்க்கைய குறுக்கிடாதீங்க. ஓஹோ, என்கிட்ட இருக்கும்போது நீ ஆஃப் பேண்டோட இருந்த, இப்ப ஃபுல் பேண்டோட உன் ஃபேமிலியை செட்டில் ஆக்கிட்ட. உன் வாழ்க்கையில நான் வந்து குறுக்கிடுறேன். டேய் என்ன விட்டுட்டு வந்து நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிற. நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறேங்கிறத நான் பாக்குறேன்டா. This is your radio. Second hand வாங்கனே. This is chair. Second hand வாங்கனே. This is my wife. அதே second hand வாங்கனேக்கோ. அண்ணா அது மட்டும் புதுசா வாங்கனே. This children. இது எங்க சந்தையில வாங்குறீங்களாக்கு? எங்க வாங்குறீங்க? புடிச்சுக்க. அது என் பொண்டாட்டி வாங்கனே. அப்புறம் எங்க வந்தீங்க? காபி ஷாட் போறணும் வந்தா. காபி? I don't like coffee. போடிட்டா அரேஞ்ச்மென்ட் பூஸ்ட் ஓவல் எக்ஸ்ட்ரா. டேய் ஒரு 10 ரூபாய் இருக்குதுன்னு ஆடாதடா. இந்த வெள்ளையும் சொல்ல என்னைக்கு நிலைச்சு நிக்காது. இது ஏன் நீ லாண்டரியில போட்டினா திருப்பி வாங்க முடியாத நிலைமையில வரும்டா தங்கமுத்து. ஐ நோ. ஐ ஃபேமிலி செட்டில்டு. ஐ ஃபேமிலி பல்கலைக்கழகம். ஓ அண்ணே என்னண்ணே சௌக்கியமா? யாரா அவன் 3 மண்டியோட ஒருத்தர் வந்திருக்கான்? என் பொண்டாட்டிக்கு முறமாம அடிக்கடி வந்து போவார். எங்க மாமா. உங்க மாமா? இவரு அடிக்கடி வந்து போவார். எங்கடா உன் மூஞ்சி காட்டு. தம்பி இங்க வா. உன் மூஞ்சி காட்டுறா. இந்தா புடிச்சுக்கடா. இவங்க 2 பேரையும் மாறி மாறி பாரு. எதுக்குண்ணே? பாருடா ஒரு உண்மை தெரியும். தெரியல. ஆமாண்ணே 2 பேரும் ஒரே மாதிரி இல்ல? டேய் கண்ணா நீ யார பார்க்க வந்த? பையனை பார்க்க வந்தேன். பையனை பார்க்க வந்தானா? இவனை பார்க்க வரல. இவரே யாரு பாப்பா? உன்னை எவன் பாப்பா? அப்புறம் யார பார்க்க வந்த? என் முறப்பனை பார்க்க வந்தேன், பையனை பார்க்க வந்தேன். இவங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. முறை பொண்ணை பார்க்க வந்திருக்கான், பையனை பார்க்க வந்திருக்கான். மொத்தத்துல உன்னை பார்க்க வரல. லேசா நெஞ்சு வலிக்குமே. இப்படி ஒரு முறை மாம, இப்படி ஒரு பையன், இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கிற. இதுல யூ ஃபேமிலி வெரி செட்டில்டு. யூ ஃபேமிலி ஆல் பல்கலைக்கழகம். ஏய் எப்படா நீங்க ஓவல் கொக்கோ எல்லாம் சாப்பிடுறீங்க? அத சாப்பிடுறதுக்கு வேற எதையாவது சாப்பிடலாம்டா. தங்கமுத்து யார் காத்துட்டு இருக்கா? எல்லாம் வரிசையில இருக்காங்க. வர சொல். ஒவ்வொருத்தரா வாங்க. வைத்தியரே 4 நாளா பேதி நிக்கவே மாட்டேங்குது. உன் பேர் என்ன? பூபதி. காம்போதி ஒரு பாட்டை பாடி நான் குடுக்கிற உருண்டை 2 சாப்பிடு. நின்னுடும். தங்கமுத்து 2 உருண்டை எடு. இந்தாங்க. இந்தா. காம்போதில என்ன பாட்டுன்னு சொன்னா நல்லா இருக்கும். பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து விலங்குகள் போல அலையாதே. ஆஹா வைத்தியரே இத சாப்பாட்டுக்கு முன்னால பாடிட்டு சாப்பிடணுமா பின்னால பாடிட்டு சாப்பிடணுமா? சமைக்கும் போதே உங்க அம்மாவை ஒரு தடவை பாட சொல்லு. சமைச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பாட சொல்லு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ நடுவு படுத்துக்க. உன் புள்ள குட்டி பொண்டாட்டி எல்லாம் சுத்தி உட்கார வச்சு அழகா ஒரு லைன் பாட சொல்லு. சரியா போயிடும். ஆஹா பணத்தை பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து அப்புறம் குரங்குகள் போல அலையாதே. ஆஹா குரங்குகள் போல அலையாதே. ஒரு வாரமா எனக்கு வெளியே போல. ஐயோ வியாதிய பாத்தியா? அவனுக்கு போகுதுங்கிறா, இவனுக்கு போகலேங்கிறா. அவனுக்கு வருதுங்கிறா, இவனுக்கு வரலேங்கிறா. தங்கமுத்து அந்த போறதுக்குண்டான மருந்து எடுப்பா. இந்தாங்க. இந்தாங்கண்ணா இத 3 வேளையும் பல்லுல படாம நல்லா கடிச்சு தின்று. இந்தாங்க. ஆமா எனக்கு பாட்டு இருக்கு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் பேதி ஆகட்டுமே.
என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே. அப்ப எல்லாம் சரியா போடுங்கிறீங்களா? தன்னாலே வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் கலங்காதே. தன்னால வெளிவரும் தயங்காது. உக்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது, அப்ப நில்லு. நின்னா முட்டியெல்லாம் வலிக்குது, அப்ப படுத்துக்க. படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது. கஷ்டமான வியாதி தான். வீட்டுல மூட்டை பூச்சி மருந்து இருக்கா? வச்சிருக்கேன். அதை எடுத்துக்க. 2 பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க. ரெண்டையும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கலக்கி ஏக்தம் அடிச்சிரு, சரியா போயிடும். ஐயோ செத்துருவானே. சாவேண்டா. நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். பாட்டு எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே உனக்கோர் குழி இருக்கு. அங்கே எனக்கு ஒரு குழி இருக்கு. அதே குழியில் போய் விடு. வைத்தியரே, என்ன? கால்ல ஆணி. கொஞ்சம் சாணி எடுத்து நல்ல மூஞ்சில தேயே, சரியா போயிடு. போடா. இதெல்லாம் ஒரு வியாதின்னு சொல்ல வந்துட்டானுங்க. எனக்கு ஒரு பாட்டு. அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும். ஏன டெக்னிக்கல எப்படி கத்துக்கிட்டீங்க? எனக்கும் கத்து கொடுங்களேன். டேய், நேத்துக்கு வந்த பையனி எங்க தாத்தா கிட்ட 10 வருஷம், எங்க அப்பா கிட்ட 10 வருஷம் கத்துக்கிட்ட இந்த டெக்னிக்கல நீ 2 வருஷத்துல கத்துக்கலாம்னு பாக்குறியா? இன்னும் 15 வருஷத்துக்கு என்கிட்ட அப்பதான் நீ கத்துக்க முடியும். சரி, பசிக்குது, நான் சாப்பிட்டு வர்றேன். நீ ஹாஸ்பிடல்ல பாத்துக்க. யாராவது கஸ்டமர்கள் வந்தா டமால் கூப்பிடு, நான் குபியில் வந்துடுறேன். இருக்கிற 4 டப்பா, 4-5 உருண்டை, 5-6 கீரை. இதுக்கு பேரு ஆஸ்பத்திரியா?